என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. 24,370 வரைக்கும் அந்த ரேஞ்சில் 24,370 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேண்டில் தான் மேலே போணுச்சு. மேலே போய் பார்த்திங்கன்னா 24,454 வரைக்கும் மேலே போயிருக்கு. அது பார்த்திங்கன்னா 9:25 அந்த கேண்டிலில் வந்துட்டு அந்த ஹை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்தது. கீழே பார்த்தீங்கன்னா 9:50க்கு ஒரு லோ வச்சுருக்கு 24,290. அதுதான் இன்னத்தனுடைய லோ. பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து காலையில் ஒரு 10 மணிக்குள்ளாரே வந்துட்டு ஹையில் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான் இன்றைக்கி. பெருசாக மூமெண்ட்டே இல்லை. இப்போ ஆப்ஷன் செயினில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் செயின் வந்துட்டு புட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா 24,300 சைடு பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் சார்ட் வச்சு பார்க்கும்பொழுது இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 24,290 அப்படிங்கிற லோ வச்சுருக்கு. கிட்டத்தட்ட இந்த லோ வரைக்குமே வந்திருக்கு. 24,300 வரைக்குமே வந்திருக்கு. ஹை பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் செயினில் செக் பண்ணும்போது 24,500ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக நடந்திருக்குது. இன்னத்தினுடைய ஹை பார்த்தீங்கன்னா 24,457 அந்த ஹை வந்து வச்சுருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலே வந்து தான் இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேஞ்சிலே தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்குது. க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,325 வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ டே சார்ட் வந்து போடுறேன். டே சார்ட் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்க கேண்டில் வந்து நாளைக்கு வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னத்தினுடைய கேண்டில் க்ளோஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி ஃபர்தராக நிஃப்டி மேலே போகணும் அப்படின்னா இன்னத்தினுடைய ஹையை வந்து கட் பண்ணணும். 24,457 24,500 கட் பண்ணி க்ளோஸ் ஆனால் தான் நிஃப்டி வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதேபோல் கீழே வரணும் அப்படின்னா 24,300 அப்படிங்கிற ரேஞ்சை வந்துட்டு கீழே கட் பண்ணணும். கீழே கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா 23,300 கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருச்சுன்னா நிஃப்டி வந்து ஃபர்தராக கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு வந்துட்டு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக இடம் பார்த்திங்கன்னா 24,500 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா டே கேண்டிலில் வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னத்தினுடைய கேண்டில் வச்சு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் வந்துட்டு 55,524 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு 55,957 வரைக்கும் மேலே போயிருக்கு. 56,000 அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த 56,000லேருந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே தான் வந்திருக்கு. 55,262 வரைக்குமே கீழே வந்திருக்கு. க்ளோஸ் வந்து 55,391 வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி மேலே போகணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா 56,000 கட் பண்ணணும். ஆனால் கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேயா? சப்போஸ் அப்படி பேங்க் நிஃப்டி மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்த கட் பண்ணணும். கரெக்டாக 25 ஏப்ரலில் ஒரு ஹை வச்சுருக்கு தெரியுமா? 23 ஏப்ரலில் 56,098 56,100 கட் பண்ணும் பொழுது தான் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேயா? நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இன்னத்தினுடைய கேண்டில் ஃபார்ம் ஆனது பார்க்கும் பொழுது நாளைக்கு வந்து ரெண்டுமே கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.